இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாராவது திருடிடுவாங்களா, யாராவது நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துருவாங்களா, நம்ம மணியை போட்டிருக்கோமே, அது வந்து எப்பயாவது இந்த டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணி நிறைய பேர் காசு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. சரியா, அதை தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னென்னா, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பொருளாவோ அல்லது கேஷாவோ இல்லை. ஃபஸ்ட் வந்து பேசிக்காக இது தெரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஒரு பொருள் கிடையாது. பொருளாக ஒரு இடத்துல வச்சுருந்தா திருடலாம், அல்லது கேஷாக வச்சுருந்தா யாராவது பிட் பேக்கெட் மாதிரி அடித்து அல்லது நம்மகிட்ட பீரோவிலேருந்து எடுத்து திருடலாம். அது மியூச்சுவல் ஃபண்டில் நடக்காது. ஸோ இது முதல்ல எடுத்து விட்ருங்க. அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்ம வந்து நிறைய பேர் பேங்க்கில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, பேங்க்கில் கிடையாது. பேங்க்லேருந்து உங்கள் பணத்தை வந்து டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து NSDL அல்லது CDSL அப்படின்னு 2 இடம் இருக்குது. அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் கொடுத்த மணிக்கு அதை வந்து டிஜிட்டலாக டிமேட் ஃபார்ம்லேயோ அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம்லேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த பெர்சனுக்கு XYZ இந்த பெர்சனுக்கு கீழே எந்த NAVயில், அதாவது அந்த NAV அதாவது நெட் அசட் வேல்யூ தினம் மாறிக்கிட்டு இருக்கோம். சரியா, அதுக்கு கீழே இவருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்று டிஜிட்டலாக எடுத்து வச்சுருக்காங்க. எதில்? NSDL CDSL. ஸோ அந்த மணியை வந்து யாரும் போய் திருடவே முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஒரு பேப்பர். அந்த பேப்பராக டிஜிட்டலாக இருக்குது. நிறைய பேர் வந்து பாஸ்புக் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பாஸ்புக் தேவையில்லை. ஏன்னா டிஜிட்டலாக உள்ள கம்ப்யூட்டரில் வந்து உங்கள் பேரில் உங்கள் ஆப்பில் தந்திருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஃபோலியோ நம்பருக்கு கீழே உங்களோட AMC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களுக்கு கீழே NAV எந்த செட் NAV இருக்கோ அது வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்டண்ட்டை கொடுக்குறதுக்காக, அதாவது உங்களோட C8 கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து C8 கொடுத்துக்கலாம்.